அந்த பெயினை மறைக்கிறேன். இங்கே இவ்வளோ தூரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு காய்ஸ் இன்னும் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கேன். இப்போ தான் நான் போய் சாப்பிட்டு ஒரு டீ அப்போ பணியாரம் சாப்பிட்டு வந்தேன். ரொம்ப நாள் பணியாரம் சாப்பிட்டு சரி அது கிளம்பலான்னு பார்த்தா சரி இப்போ சாப்பிட்டோமா கொஞ்சம் உட்காந்துட்டு போகலான்னு உட்காந்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல. திடீர்னு என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். நான் இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று இன்ஸ்டாவில் போட்டு விட்டேன். ஸ்டோரி நான் ஒரு 200 கிலோமீட்டர் தனியாக ஒரு பயணம். அது ஸ்டோரி அதில் வரும்போது நிறைய ரிவரு டேமு அப்புறம் நிறைய நேச்சுரல் ட்ரீஸ்லாம் நிறையா பார்த்துட்டு போட்டு விட்டேன். அவன் பார்த்துப்புட்டு கால் பண்ணிட்டான் எனக்கு. டேய் நீ சென்னை தான் போகிற, உனக்கு நாமக்கலும் எந்த சம்மந்தம் இல்லை, என்ன அங்கே சுற்றிட்டு இருக்க? இது ஆள் கூப்பிடுச்சா அங்கே என்ன அங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஆள் டேய் நான் எனக்குலாம் எவ்வளோ ஆள் இல்லை, நானே சும்மா சுற்றிட்டு சும்மா வந்தேன். எப்போ அந்த ரூட்டில் போகிறோம், இன்றைக்கி தனியாக வேறு ரூட்டில் போகலான்னு நான் கிளம்பி வந்தேன். அவன் அதை பார்த்துக்கிட்டு இல்லைடா நீங்கள் எதோ தங்க நம்பக்கூடாது என்னை நம்பக்கூடாது அப்படி சொல்கிறேன். ஆள் நானும் சத்தியமாக எங்கேயும் யாரு கூட யாரும் பார்க்கலடா சும்மா பிடிச்சி அதனால கிளம்பி வந்தேன் அப்படி சொன்னேன் அவன்கிட்ட. அவன் சொல்லி அவனை நம்ப வைக்க கூட வழி ஆகிட்டுங்க. அவ்வளோ என்ன அடுத்து எவன் கால் பண்ணுவான்னு தெரியல. ஸ்டோரி பார்த்துட்டு எவனும் நம்மளை நம்ப பண்ணுறாங்க. மோகன் எனக்கு நல்லா தெரியும், உன்னை சின்ன வயசு 5 வருஷமாக உனக்கு பார்த்துட்டு இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படி அவன் சொல்கிறாங்க என்கிட்ட. அப்போ அப்பாவும் கேட்டார் நான் கிளம்பிட்டியாடா? இல்லைப்பா இன்னும் கிளம்பலப்பா, இன்னைக்கு தான்ப்பா இருக்கேன். ஏன்டா இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் அப்பாட்ட சொன்னேன். சரி கிளம்பு அப்படின்னு. எனக்கு சிரிப்பாக வருதுக்கிட்டு இத்தனை நாள் நம்ம லவ் பண்ணி சுத்தோம்ல அப்போல்லாம் எனக்கு எதுவும் கேள்வி கேட்கல. இப்போதைக்கு எதுவுமே இல்லாமல் சும்மா சுற்ற போகிறேன். அதுக்கு கீழே நீ ஏன்னா பொண்ணு கூட சுற்றுறான்டா, ஐயோ பாரா சைஸை நம்ம தெரியாமல் வேலை பார்க்குறான் அப்படி இப்படின்னு நம்மள அவங்களாம் கட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் பண்ணக்குள்ளாட்டியும் ஏதோ ஒன்று நல்லபடியாக ஏதாச்சும் நடந்தால் சரிதான். இது இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, வர லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுங்க, எல்லாமே ஃபேக்காக இருக்குங்க. அதனால் நம்ம இப்படியே கிளம்புவோம். நமக்கு அங்கே சேலம் பஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, நம்ம அப்படி ஒரே பஸ் மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி இப்போ கிளம்ப போகிறோம். அவ்வளோ நம்ம சேலம் கிளம்பியாச்சுதான். பஸ் ஏற தான் இப்போ ஒரே வேலை. நம்ம போய் பஸ் ஏறிட்டு அடுத்தவங்க சேலத்தில் போய் அங்கே கொஞ்சம் நேரம் பேசிக்கலாம். பாய். ஒரு வேளை நம்ம சேலம் வந்தாச்சு. இதோட 240 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிட்டேன் பஸ்லேன்னு. 240 அது வடமலேருந்து திருச்சி வந்தது, திருச்சியிலேருந்து நாமக்கல் வந்தது, நாமக்கல்லேருந்து சேலம் வந்தது, மொத்தம் 240 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ ப்ரைஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 230 ரூபா தான் செலவாகிருக்கு. இல்லை 190 ரூபா செலவு பஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். நம்ம எவ்வளவோ ட்ராவல் பண்ணிட்டு வாங்கிட்டு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜஸ்ட் ஃபார் மேக் த வேர்ல்டு அது மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எப்போயுமே தீபாவளி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 10 மணி இருந்துச்சு. 10 மணி வாக்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ குடிக்க போயணுமா. டீ குடிக்கும்போது ஜஸ்ட் ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான் எப்படியே ஊற்றிக்குன்னு நினச்சா டக்குன்னு எங்கள் காரை அரேஞ்ச் பண்ணாங்க. காரை அரேஞ்ச் பண்ணிட்டு சும்மா டீ கடைக்கு போனோம். வையம்பட்டிக்கு அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். வடமலேருந்து வையம்பட்டி ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கா. சரி டீ குடிக்க அவ்வளோ தூரம் போனாங்க. அதுவும் டக்குன்னு பிளான் போட்டு கார் எடுத்துகிட்டு தனுஷ்கோடி போயிட்டோம் காலையில். அதில் போகும்போது மழை செம்ம மழை ஆயிடுச்சுங்க. அந்த மழையில் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நான் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 5-6 பேர் கிட்ட ஒரு 6 பேர் ஒரே கார் மட்டும் புதுசாக பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும். போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தனுஷ்கோடி நல்லா என்ஜாய் சுற்றிக்கிட்டு அப்புறம் தான் வந்தோம். எத்தனை மணி என்ன இப்போ இது வரைக்கும் ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது. 1 o'clock ஆரம்பித்தேன். இப்போ மணி 9 o'clock ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. நான் தனியாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வைப்லேன் ஸ்பாட்டிஃபைலன்னு இருந்தால் கொஞ்சம் ட்ராவல் பண்ண மாட்டேன். இப்போ நான் நாமக்கல் டு சேலம் வந்து இல்லை அதில் கூட இப்போ பேங்கி மூவிக்குள்ள அந்த சீன்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அதிலே தானே சொல்லியிருப்பாரு நம்ம வெளியூர் வந்தால் வேலைக்காக வந்துருக்கோம், இங்கே நம்ம வீரத்தை காட்ட ஒன்றும் வரல அப்படின்னு. அதே மாதிரி இப்போ எனக்கும் சரி எங்கள் பசங்களுக்கும் சரி வெளியூரில் நல்லா சுற்றுறாங்க. ஆனால் எல்லாம் சைலண்டாக சுற்றுறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வரைக்கும் எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க.
டிஸ்டர்ப் பண்ணால் தான் தெரியும் அவன் யாருன்னு. அப்புறம் சரி ஓகே, எல்லாமே இங்கே சுற்றிட்டு இருக்கேன். அப்படியே போகிறேன். நான் சென்னையில் போய் என்னென்ன விஷயம் காத்துக்குன்னு தெரியல. எங்கே எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சத்தியமாக தெரியல. வந்தால் எதுனா பார்த்துக்கலாம். காடு இருக்காரு, நம்மளை பார்த்து தைரியத்தில் நம்ம திரும்பி சென்னைக்குள்ளே போகிறதான் விஷயம். மீன் அங்கே போயிட்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. அடுத்து ஒவ்வொன்றான்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள உழப்பிட்டு திடீர்னு உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உழப்பிட்டு சுற்றிட்டு அடைக்கேன். போக எல்லாம் சரியாயிடும். வண்டி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் ரைட்டில் எங்கே சுற்றிட்டு கிடக்கலாம். ஆனால் வண்டி கிடைக்க மாட்டேது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்தோம்ல, இல்லை நான் 2 ஹில் ஸ்டேஷனு பக்கத்தில் நெருங்கிட்டேன். 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹில் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது போக முடியல, ஏன்னா டைம் ஆச்சு, இருட்டாக இருக்குல்ல, நான் போக முடியாது. நெக்ஸ்ட் டைமு நெக்ஸ்ட் மந்த் வரேன், திரும்பி கன்ஃபார்ம் வருவேன் நான். அப்படியே போவோம். அப்போ இன்னொன்று கூட சொல்லணும், அது என்னென்னா, இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தேன் நான். அதில் பாட்டு, லோக்கல் சாங்கு, பழைய பாட்டு, எனக்கு பஸ்ஸில் பாட்டு கேட்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஜாலியாக கேட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் பொறுமையாக. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ சேலத்துலேருந்து கிளம்பி இது 230 hours 150 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிடுது. இதில் இது ரொம்ப டயர்டாக இருக்குட்டாங்க. டேஃபுல்லாக சுற்றினது ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. 30 hours 500 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது கால் எல்லாமே. ஹாய் காய்ஸ், இப்போ தான் கிளாம்பாங்க வந்தேன். நான் நேற்று 1 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ மணி 4 மணி 4:30 கிட்ட ஆகிடுச்சு. இதோட 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டேன் பஸ்லேன்னு. ரொம்ப டயர்டாகுதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த பயணத்தை தொடங்கும்போது ஒரே காரணத்துக்கானே தொடங்கினேன் நான். அது என்னென்னா, வலியுடன் கூடிய பயணம். ஊரில் வரும்போது ஒரு சின்ன பெரிய ஒரு விஷயம் ஒன்று நினச்சிங்க என்கிட்ட. அது ரொம்ப ஹேட் பண்ணிடுச்சு. அதை மறைக்க தான் இப்போ இவ்வளோ தூரம் கடந்து வந்தேன். அந்த பெயினை மறைக்க தான் இங்கே இவ்வளோ தூரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு எதுவும் ஒரு ஏக்கியம் ரசிக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் அதை மறந்து போகும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படி கிளம்பி வந்துட்டேன். ஹாய், ஒரு வழியாக நான் ரூமுக்கு வந்துட்டேன் குன்றத்தூருக்கு. அப்போ சொன்னேன்ல நான், பெயின் நிறையா இருக்குது. எல்லோரும் என்னை விட்டுட்டு போகிறாங்க, விட்டுட்டு போன நிறையா இருக்காங்க. அதனால் யார் விட்டுட்டு போனாலும் விட்டுட்டு போகாட்டின்னு என் கூட இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகும்போது நான் நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுருக்கேன். நீங்கள் எங்கே போனால் சந்தோஷமாக இருங்க. நானும் எங்கே போனாலும் என் நம்பிக்கையோடு, நானும் பயணத்தோடு, நானும் எங்கே போனாலும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் வராத மாதிரி நான் இருந்துக்கிறேன். எங்கே இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கு ஃபோன்ஸ், கால்ஸு, மெசேஜு எதுவுமே உங்களுக்கு வராது, நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இந்த வாட்சி என் தங்கச்சி கொடுத்தது. இந்த கடிகாரம் நிற்கிற வரைக்கும் இல்லை, இந்த கடிகாரம் என் கையில் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காப்பு என் மாப்பிள்ளை கொடுத்தது. இந்த காப்பு என் கையில் இருக்க வரைக்கும் எவனாலும் என்னை தொட முடியாது. அப்புறம் இந்த உத்திராட்ச கொட்டை எங்கள் அப்பா போட்டு விட்டது. சிவனாக இருந்தாலும் எங்கள் அப்பா போட்டு விட்டது. அதனால் யாரையும் பற்றி எனக்கு பயம் இல்லை. எந்த ஊர் போனாலும் தைரியமாக போயிட்டு வர எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது. அந்த தன்னம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தைரியம் கிடையாது. அதனால் நான் எனக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சரி, நான் மனம் உடஞ்சாலும் சரி, நான் எப்படியாச்சும் திரும்பியும் நான் அடுத்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை நோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை இன்னும் எவனாலும் திறக்க முடியாது. இப்போ அந்த பெயின்னால் நான் உடஞ்சி போய் நின்று இருக்கலாம். ஆனால் என்னால் நான் உடஞ்சி போய் நிற்க மாட்டேன். என் பாதையில் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நீங்களும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்.
நடக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும், எங்கேயும் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸ்டாப் ஆகிறதா ஒரே இடத்துல தான். அப்பாட்ட மட்டும் ஒரு தடவை பேசிக்கிட்டு அடுத்து நீங்கள் ரன் ஆகிட்டு இருங்க. ஓகே, நான் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.